ஸ்தோத்தரிக்கிறான். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற உடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக அதுல இருக்கிற வெளிப்பாடுகளை தந்து எங்க வாழ்க்கையில நாங்க அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனுக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆயத்தப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும், என்னை பயன்படுத்தும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கற்றுத்தாரும். இயேசுவின் இனிய நாமத்தினால் என் பிதாவே, ஆமென். ஏற்கனவே நம்ம பார்த்தது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படியாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்துக்காக நம்ம நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கணும். அந்த பொக்கிஷத்துல நம்ம ஏற்கனவே 11வது வசனத்துல நம்ம பார்த்திருக்கோம். நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொறுமையும் சாந்த குணத்தை சேர்த்து நம்ம பார்க்க போறோம்னா ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கும். அதனால நம்ம பார்க்க போறோம். ஆஹ் எங்க நம்ம அதாவது நீதி செய்தாதான் ஒருவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்போ நம்மளை அநீதி செய்யறதுக்கு பிசாசு தூண்டுவான். அதே போல தேவ பக்தி தான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு அதுதான் ஒரு காரியமா இருக்குது. ஆனா அவன் வந்து நம்மளை அவபக்திக்கு நேரா கொண்டு போகிற, இந்த உலகத்தையா இருக்கலாம், மனுஷர்களை கொண்டு போகிற காரியங்கள். அடுத்தது விசுவாசம் தான் ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அப்போ நமக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருவான், சந்தேகத்தை மனிதர்களுக்கு. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பு. அன்பு தான் என்னது ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற அது ஒரு ஆதாரம். ஆனா என்ன பண்ணுவானா மனுஷர்களுக்கு இடையே கசப்புகளை விதைச்சு அந்த ஆதாரத்தை இழக்க செய்யறது, நித்திய ஜீவன் போகாம. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொறுமை சார்ந்த குணம். பொறுமை சார்ந்த குணம் கண்டிப்பா பெண்களாகிய நமக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நான் இந்த மெசேஜை எடுக்கிறதுக்கு கர்த்தர் என்னை சித்தம் கொண்டு இதுல அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பொறுமை உள்ள ஸ்திரீயா அப்படின்னு கேட்டானா, உண்மையில ரொம்ப அதாவது என்னது பொறுமை இல்லாத ஒரு ஆள்தான் நான். ஆனா இன்னைக்கு எப்படின்னு சொன்னானா, இன்னைக்கு நம்ம இப்ப இன்னைக்கு இன்னைக்கு சொன்னாங்கல்ல மோவாபி, அவர் வந்து விரும்பாத ஒரு ஜாதி மோவாபியர், அந்த ஏதோம் சந்ததியார், ஏலோமியர். ஆனாலும் கர்த்தர் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. என்னன்னா அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றணும், பிடிக்க அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கிற மனிதர்கள் தான். ஆனா நம்ம தகுதி இல்லாத நம்மளையே எங்கே இருந்தோம், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலையும் இருந்த நம்ம அவருடைய பொறுமையினால அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளைகளா நம்மளை கொண்டு வந்தார். நமக்குள்ள இத்தனைய குறைகள் இருந்தா கூட என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் உண்மையில நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு பொறுமை இல்லாத ஒரு பெண் தான் நான். ஆனா இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ வந்து இதுக்கு அதுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப அந்த ப்ராசஸ்க்கு என்னை கொண்டு போறாருங்கிறத நான் நிறைய காரியம் நான் நம்மளை அப்படி கொண்டு போறார். அதை என்னால உணர முடியுது. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் எல்லாமே பர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச காரியங்கள் உண்டு, எல்லாம் நான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் கரெக்டா நடக்கணும்னு சொல்லும்போது நமக்கு ரோதமா ஒரு வார்த்தை வரும்போது அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கிறேன், பொறுமையே இல்லை, நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம வாதாடுறோம். அப்ப அந்த இடத்துல எனக்கு எங்கெங்க பொறுமை இருக்குது? இல்லையே! அப்போ நெறைய காரியத்துல நான் வந்து இந்த நாட்கள்ல வந்து நம்ம இந்த தியானிக்கும் பொழுது, கர்த்தர் வந்து நெறைய காரியம் மண்டையில கொட்டு விழுது. "நீ இந்த இடத்துல இப்படி இருக்கிறியா? ஆனா பெருசா நீ பேசுறியே!" எனக்கு பொறுமை கிடையாது. அந்த இடத்துல டக்குன்னு கோவம் வந்துருது. டக்குன்னு எனக்காக வழக்காடணும், நான் எனக்காக வாதாடணும், நான் என்னைய நிரூபிக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் வர்றேன். அப்படிங்கிறது ஆவியானவர் என்ன நெறைய உணர்த்தின காரியங்கள். அப்ப இதுக்கு வந்து இப்போ என்னாச்சு, நம்மளை உணர்த்தி நம்மளே வந்து அதுக்கு கீழ்ப்படிய வைக்கிற ஒரு காரியங்கள். ஏன்னா நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்னா, நம்ம இந்த உலகத்துல வழுவாதபடிக்கு நம்ம ஒவ்வொருவரையும் காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல கொண்டு நிப்பாட்டுற வரைக்கும் ஆவியானவர் நம்மள்ட்ட என்னதெல்லாம் தடையா இருக்கிறதோ, கழையா இருக்கிறதோ அதையெல்லாம் பிடுங்கி நம்மள கொண்டே நம்மளை பிடுங்க வைக்கிறாரு. அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அப்போ இன்னைக்கு இது ஏற்கனவே நம்ம சிஸ்டர் இந்த காரியத்தை நம்ம கூட பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில இது வருது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த 5ஆம் வசனம் வந்து எப்படின்னா,
நம்ம விசுவாசம் உள்ளவர்களோ என்று நம்மள சோதித்து பார்க்கணுமா. எப்ப நம்மளுடைய விசுவாசம் தளர்ந்து போகும்னா, நமக்கு காரியங்கள் எல்லாம் அனுகூலமா இருந்ததுன்னா, நம்ம அல்லேலூயா, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவோம். நல்லா துதிப்போம், சந்தோஷமா இருப்போம், ஆகா ஓஹோன்போம். ஆனா, அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வேற ஒரு ஃபோன் நம்மள அப்செட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. வாய் முத்தத்துல மூடிரும். நம்ம முகம் வேறுபட்டுரும். நமக்குள்ள இருக்கிற சந்தோஷமெல்லாம் போயிரும். அப்போ நாம தோத்து போயிருவோம். தோத்து போயிட்டு இப்ப புலம்ப புலம்ப தொடங்கிருவோம். அப்ப அதுதான் பவுல கொண்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. நீங்க விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நீ உன்னைய பரீட்சித்து பாரு. இன்னொரு ஆள் நம்மளே கொண்டு சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோவம் தான் வரும். இப்போ என்னைய யாராவது உனக்கு இந்த குறை இருக்கு, நீ இப்படி அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? கோவம் வரும். நம்ம திருந்த வேண்டிய இடத்துல திருந்தவே மாட்டோம். நம்மள யார் குறை சுட்டி காட்டினாங்களோ அவங்க மேல நமக்கு கோவம் தான் வரும். அப்போ அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் அது இந்த இந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த நம்மளைய நம்மள்ட்ட இருக்கிற அந்த காரியங்கள்லாம் பிடுங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற அந்த காரியங்கள் ரொம்ப அ ஆசீர்வாதமாகவும் உலகத்துக்கு அப்படியே டோட்டலா வேற. எப்படி உலகம் எப்படின்னா சுட்டி காட்டி ஒரு மனுஷன கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. நீ உன்னையே பாரு. நீ இந்த இடத்துல நீ எப்படி இருக்கிற? அப்படின்னு நம்மள அன்பா அந்த இடத்துல என்ன செய்றாரு? அ உணர்த்தி காட்டுற ஒரு நல்ல தெய்வம். அன்பா நம்முடைய குறைகள சொல்லும் பொழுது, நம்மளே உட்கார்ந்து நம்மளே சிந்திக்கிறதுக்கும் உணர்வ தருவார். தூண்டி தூண்டி விடுவார். பாரு, இந்த இடத்துல நீ எப்படி நடந்துகிட்ட? நீ என்ன பேசிக்கிட்ட நீ? அ இது 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 சரியா? என் பார்வையில இது சரியா? அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கும்போது, நமக்கு அந்த இடத்துல வெட்கமா இருக்கும். ஐயோ! நான் அந்த இடத்துல இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே! இப்படி பேசியிருக்க வேண்டாமே! அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க, நம்மளே சோதித்து பார்க்கும் பொழுது தான் நம்ம நம்மள குறிச்சு மேன்மை பாராட்ட முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் ஏன் நமக்கு தேவன் இந்த சோதனைகள நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அ எங்கேயோ இருந்தோம். அவருடைய காணியாட்சிக்கு தூரமா தான் இருந்தோம். அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நம்ம அந்நியரா இருந்தோம். தேவன் இல்லாதவர்களா இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படி இருந்த நம்மளையே அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம அந்நியரா இருந்தோம். இப்படி இருந்த நம்மள தேடி நம்மள மீட்டு கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னானா, நம்மளைய நட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கு இல்ல. நம்மளை கரம் பிடித்தவர், நம்மள அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக, அதற்கு என்ன ஆதாரம் இந்த உலகத்துல இருக்கிறது? இந்த ஆதாரத்திலிருந்து நம்மளைய தள்ளி விடுறதற்கு, நம்மளை அசைக்கிறதுக்கு பிசாசு நெறைய யுக்திகள கொண்டு வருவான். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இனி போக போக இந்த உலகத்தின் காரியங்கள், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இனி எப்படிலாம் இருக்குமோன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாவம் நிறைஞ்ச உலகம், பொறாம நிறைஞ்ச உலகம். தைரியமா பட்ட பகல்லையே ஒரு மனுஷன் கொடூரமா இன்னொரு மனுஷன கொலை செய்யற காரியங்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம, அது பிறந்த ஒரு பச்சை பிள்ளை 3 மாசம் குழந்தை இருந்தா பரவாயில்ல. வெறித்தனமான காரியங்கள். ஏன்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு உலகம் போய்க்கொண்டு இருக்கிறது. இனி போக போக இந்த உலகம் எப்படி ஆகுங்கிற காரியங்கள் கிடையாது. நம்ம ஒரு நொடி பொழுது நம்ம அ தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம நம்ம கொஞ்சம் விலகுனா, டக்கு நம்மளைய பிடிக்கிறக்கு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல நம்ம வாழ்றோம். நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு ரொம்ப ஒரு பயமான ஒரு காரியத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த உலகத்துல நமக்கு நெறைய சோதனை இருக்கு. பிசாசால வரக்கூடிய சோதனை நெறைய இருக்குது. அவன் என்ன சோதனை தர்றான்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இப்ப நான் சொன்ன போல அந்த ஆதாரத்தெல்லாம் பிடுங்குறது. நீதியிலிருந்து நம்மள பிடுங்கணும். விசுவாசத்திலிருந்து நம்மள பிடுங்கணும். பக்தியிலிருந்து நம்மள பிடுங்கணும். வேற என்னது? அ நீதி, விசுவாசம், தேவ பக்தியிலிருந்து நம்மள பிடுங்கணும். அன்புல இருந்து அன்புல இருந்து நம்மளைய பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உலகத்துல நெறைய யுக்திகள் இருக்குது. இதுல நம்ம அதாவது ஒரு நொடி பொழுதுல நம்ம டக்குன்னு அசைக்கப்பட்டுறலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நெறைய அனுகூலமான வாசல்கள் பாவத்துக்கு திறந்து கொடுக்கப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நெறைய
இருக்கிறது. அப்ப அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற காரியங்கள். இன்னைக்கு தேவனும் நம்மளே சோதிக்கிறார். அவர் பொல்லாங்கால் சோதிக்கவே மாட்டார்ன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. கண்டிப்பா. ஏன்னா அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர்ட்ட எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. அவர்ட்ட ஒரு எவ்வளவு வேணும் மாறுபாட்டின் அந்த நிழல் கூட அவர்ட்ட கிடையாது. அப்போ ஏன் நம்மளை அவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம இதுக்குரிய ஆதார காரியங்களை பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது ஏன் நமக்கு அந்த சோதனை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அந்த ஆதாரம் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். இந்த நாட்களில நம்ம இந்த பொறுமையை இழந்து போகிறதற்கு நிறைய யுத்த களம் நிறைய இருக்கு. யுத்த களம் விட்டு நீங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீடே பெரிய யுத்த களமா இருக்கும். யுத்த களமா பிசாசு ஆக்கிடுவான். அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியை புரிஞ்சு கொள்ளாத காரியங்கள், மனைவி கணவனை புரிந்து கொள்ளாத காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிற காரியங்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள குடும்பங்கள் இருக்கும் பொழுது அங்க என்ன வந்துருது? பொறுமையை இழந்து போகிற காரியங்கள் நிறைய இருக்குது. கோபத்தை சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டிய காரியங்கள் ஆயிருது. வாக்குவாதம் பண்ற காரியங்களா இருக்கிறது. பிள்ளைங்கள் கீழ்ப்படியாம இருக்கும்போது வாயில நம்ம கோபத்துல கோவத்துல தேவையில்லாத வார்த்தைகள் டக்குன்னு விட்டுரும். அப்போ பிசாசு இதை நமக்கு எதிர்பார்க்கிறான். இவன் இப்படி ஏன்னா நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இவ விடக்கூடாது. அப்ப இப்படி நிறைய யுத்தங்கள்லாம் நமக்கு வீட்லயே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கும்போது நம்ம எந்த பாடத்துல ஃபெயில் ஆகுறோமோ அந்த பாடத்தை திருப்பி திருப்பி எழுதிக்கிட்டு இருப்போம். அதே போலதான் விசுவாச பரீட்சை இங்கேயும் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த விசுவாச பரீட்சை கண்டிப்பா அதிகமா இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியாம இருக்கோமோ அந்த அந்த ட்ராக்ல தான் கொண்டு போவார். நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். கர்த்தாவே எனக்கு பொறுமை இல்லை, அந்த பொறுமையில இருந்து எனக்கு பொறுமையே தாரும் பொறுமையே தாரும் கேட்டுட்டே இருப்போம். ஆனா அந்த பொறுமை கேட்டுட்டு இருப்போம். ஆனா அங்க ஒரு பக்கம் அந்த நடந்துட்டு இருக்குது எப்படின்னா, நம்மளால சகிக்க முடியாத, நம்மளால ஜீரணிக்க முடியாம ஒரு காரியங்கள் நம்மளை நம்மளை கோபப்படுத்துற காரியங்களுக்கு அவர் நம்மளை அனுமதிக்கிறார். அதை நான் கத்துக்கொண்டேன். என் வாழ்க்கைய நான் பார்த்தேன். நிறைய நான் பார்க்கும்போது, என்னடா நம்ம கேட்கிறது ஒண்ணு கேட்கிறோம். ஆனா அது வேற மாரி போதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அடி வாங்கி, அழுது, புரண்டு யார்கிட்டயுமே புலம்பவும் முடியாது. எங்க போய் புலம்ப? அவர் சமூகத்துல அழுது, அழுது, அழுது அப்புறம் பார்த்தோன்னா, கடைசியா முட்டி முட்டி பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் நமக்கு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தாவே நீர் தான் தஞ்சம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம நெறைய அந்த அந்த இடத்துல அடி வாங்கி, அடி வாங்கி நம்மளே நம்ம இதயத்த பக்குவப்படுத்தின பிறகு, இப்போ புரிஞ்சிருப்போம். அட போ! என்ன ஆனாலும் சரி, அவர் ஒருவர் நம்ம கூட இருந்தா போதும். நான் இந்த இடத்த தாண்டிருவேன். தாண்டிட்டேன். சரி இவ்வளவு தானே. ஓகே. நான் இதையும் என்ன செய்வேன்? தாண்டுவேன். நான் இந்த இடத்துல நம்ம என்ன அந்த இடத்துல ஒரு ஒரு காரியத்த நம்ம எந்த இடத்துல தோத்துக்கிட்டு இருந்தோமோ, அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வச்சுருவார். நம்மளாவே அர்ப்பணிக்க வச்சு அப்ப அந்த இடத்துல இது நான் நெறைய என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். அப்போ அப்படி இருக்கும்போது, அதே போல தான். பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். ஆ நம்ம உலகத்துல கூட ஒரு பழமொழி உண்டு. "பொறுத்தார் பூமிய ஆழ்வார்ன்னு" சொல்லிட்டு இருக்குது. அதே போல தான் வேதமும் சொல்லுது. பொறுமையோட இருந்தா நீ பூமிய சுதந்தரித்துக் கொள்ளுவா அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த பொறுமைய அப்போ உங்களுடைய பொறுமைய நீங்க காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதத்துல நெறைய இடத்துல ஆவியானவர் பொறுமைய குறிச்சு நெறைய இடத்துல எழுத வச்சிருக்காங்க. அப்ப ஏன் இந்த விசுவாசத்தின் பரீட்சை அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஒரு நிதானம் இல்லாம நடக்கிறேன். அல்லது நம்ம ஒரு தப்பி நடக்கிறோம். தப்பினா என்னது? அவருடைய வழிய விட்டு நானா எனக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். எனக்கு எது ஃப்ளெக்சிபிளா இருக்கோ அது ஒரு முடிவு எடுக்கனா, அப்ப அந்த இடத்துல நான் தோத்து போயிருவேன்னு அவருக்கு தெரியும். அல்லது ஒரு இடத்துல போய் நான் விழுந்துருவேன்னு அவருக்கு தெரியும். இதனால நமக்கு ஒரு நஷ்டம் வரும்னு அவருக்கு தெரியும். இதனால கண்ணீரும், புலம்பலும் வரும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, "நீ பொறுமை உனக்கு வேணும். ஒரு காரியத்துல நிதானம் உனக்கு வேணும்." அப்படிங்கிறக்காகத்தான் தெய்வம் நமக்கு விசுவாசங்கிற பரீட்சைய நமக்கு வைக்கிறார்.
ஆனா அந்த இடத்துல நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருந்து, அவரை பிடிச்சு கொண்டு, அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருந்து, அந்த விசுவாச பரீட்சையில அவர மாத்திரம் பார்த்துக் கொண்டு நம்ம அந்த பாதைய நம்ம நடந்தோம்னா, கண்டிப்பா நம்ம அங்க வின் பண்ணிருவோம். வெற்றி பெற்றுருவோம். அப்போ அதிலே நம்ம வழி விலகிறக் கூடாது. நம்மளா இதுலருந்து தப்பிச்சிற இந்த காரியத்திலிருந்து நம்மளா, ஐயோ! இது எதுக்கு நமக்கு நம்ம வழி விலகிறக் கூடாது. அப்படிங்கிறதுலயும் அவர் கவனமா இருக்கிறார். அனுமதித்த அந்த இடத்திலேயே அவர் கவனமா தான் இருக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னா, பொறுமை நமக்கு வேணும். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, எதுக்குன்னு சொன்னோம்னா, நமக்கு நம்பிக்கை தருவதற்காக. அந்த பொறுமை எதுக்கு வருதா? ரோமர் 5:3 வசனத்துல, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. நம்ம வாழ்க்கையில உபத்திரவம் தான் என்னது? நமக்கு உபத்திரவத்தின் வழியாக நம்மள ஒரு தான் கொண்டு போகிறார். அவருடைய பிள்ளைங்கள. ஏன்னா, அவருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னா, சுகபோகமாக வாழ்ந்தவள் உயிரோடு இருந்து செத்தவள்ன்னு சொல்லிட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உபத்திரவம் நமக்கு எதுக்கு? ஏன்னா அந்த உபத்திரவம் நமக்குள்ளாக அந்த உபத்திர பாதையில போகும்பொழுது முதல்ல வலிக்கதான் செய்யுது. அது சந்தோஷமான காரியமாவே கிடையாதுதான். ஆனா, அந்த பொறுமை நமக்கு என்ன செய்துதான், அந்த உபத்திரவம் போக, போக நமக்குள்ள ஒரு பொறுமைக்குள்ள கொண்டு வருது. யாரும் நம்மள புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. யார்ட்டயும் நமக்கு நீதி கிடைக்காது. அப்ப இந்த இடத்த நான் சகிச்சு தான் ஆகணும். நான் தாங்கி தான் ஆகணும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இந்த இடத்துல பலன தரணும். நம்ம அவர சார்ந்து கொள்ள தொடங்கிருவோம். அப்ப அந்த இடத்துல ஒரு பொறுமை வந்துருது. அப்ப இந்த பொறுமை நம்மள எங்க எதுக்கு நேரா வழி நடத்துதுன்னா, ஒரு நம்பிக்கைய தருது. எனக்கு அவர் இருக்கிறார். நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் எக்காலத்தில் அவரை நம்பத் தகுந்த தேவன். அதனால நான் எத குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். அப்ப அந்த இடத்துல ஒரு நம்பிக்கைய பெற்றுக் கொண்டுட்டோம்னா, நம்ம இதுக்கு அடுத்த வரக்கூடிய விசுவாச பரீட்சை எது வந்தாலும் நம்ம அத மேற்கொள்வதற்கு ஒரு பலன தேவன் தந்துறார். இப்போ இந்த வேதம் ஒரு நபர ஒவ்வொரு காரியத்துக்குமே குணாதிசயத்துக்கு ஒரு ஆள வேதம் நமக்கு அடையாளமா கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது வேதம் யார சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. பொறுமையா இருந்தா நம்ம பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இப்போ ஆவியானவர் பரலோகம் ஒரு மனுஷன சாட்சியா நமக்கு முன்பாக காட்டுது. அது யாரு அப்படின்னு சொன்னா யோபு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுடைய நிலைமை இன்னைக்கு யோபுக்கு அப்புறம் இன்னைக்கு வேற யாருக்கும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தானா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன்ல பாடுகள் பட்டாருன்னா அந்த யோபு தான். எப்படி அப்படின்னு சொன்னா யோபு பாருங்க, அவர் நல்ல ஒரு மனுஷனா தான் சன்மார்க்கன். கர்த்தரே அவருக்கு ஒரு சாட்சிய குடுக்குறாரு. எப்படின்னு சொன்னானா, அவர் சன்மார்க்கன். அ அ யோபு உத்தமன் சொல்றாரு. சன்மார்க்கன் சொல்றாரு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனுஷன். இது பரிசுத்த பரலோகம் தெய்வம் யோபுக்கு கொடுத்த ஒரு நல்ல சாட்சி. இன்னைக்கு நான் நினைச்சேன், என்னைய குறிச்சு ஆண்டவர் கேட்டா இப்படிலாம் சொல்லுவாரா? அப்ப அந்த அளவுக்கு அந்த யோபுவ குறிச்சு பரலோகத்துக்கு ஒரு 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 உத்தரவாதம், உறுதி இருந்திருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன தான் சாத்தான் என்ன செய்றான்? கர்த்தர்ட்ட, தெய்வத்திட்ட சோதிக்கும்படியாக உத்தரவ பெற்றுக்கொண்டு, அவன் சோதிக்க தொடங்குறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய எல்லா சம்பத்தும் போச்சுது. அவனுக்கிட அதாவது போனா பரவால்ல சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனா அவனுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாருமே 10 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. 10 பிள்ளைகளுமே மரித்து போறாங்க. அது மட்டும் இல்ல. இப்ப இது பண்ண பிறகும் யோபு தன்னுடைய உத்தமத்திலிருந்து விலகவே இல்ல. தன் வாயினால பாவம் செய்யலன்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்கு. அந்த இடத்துல அவர் பொறுமையா இருக்கிறாரு. ஆனா இது பிசாசுக்கு இதுவும் காணல. அப்ப அவன் என்ன சொல்றான்? நீர் அவனை சுற்றி வேலி அடைத்து காக்கவில்லையோ?
நீ எல்லா சம்பத்தையும் அவன் செய்யறது எல்லாம் ஆசீர்வதிக்கிறீரு. அப்புறம் எப்படி அவன் வந்து உங்களைய இது பண்ணுவான்? அப்படின்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ அப்பவும் கர்த்தர் சொல்றாரு, "பாத்தியா என்னுடைய தாசன் இவ்ளோ நீ பண்ணியே! என் தாசன் வந்து அதுக்கு அ என்னைய வந்து ஒரு வார்த்தை கூட அவர் தூசிக்கலையே!" அப்படின்னு சொல்லும்போது, சாத்தான் சொல்றான், "நீங்க வந்து அவன் தோலுக்கு பதிலாக தோலையும், அவன் ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நீர் அவன் எலும்பையும், அவன் மாம்சத்தை நீ தொட்டானா, அவன் உன்மைய தூசிக்கிறானா இல்லையான்னு பாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ அந்த எலும்பு, மாமிசம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த எலும்பு இல்லாம நமக்கு மாம்சம் நமக்கு அந்த உருவமே கிடையாது. 2வது அந்த எலும்புல இருந்து தான் நமக்கு இரத்த மஜ்ஜைகள்லாம் அங்க தான் உண்டாக்குறது. நம்ம உயிர் வாழ்வதற்கு வேண்டிய இரத்த அணுக்கள உற்பத்தி செய்றதே அந்த எலும்பு தான். அந்த இரத்தம் இல்லாட்டினா ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியாது. ஏன்னா, அதுல இருந்தா நமக்கு ஆக்ஸிஜன் கிடைக்குது. நம்ம ஜீவிக்க முடியாது. அப்ப அவன் சொல்றான், "நீர் அந்த எலும்பையும், சரீரத்தை தொட்டு பாரும். அப்ப அவன் உன்னை தூஷிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல அவனுடைய எலும்ப தொட்டு சரீரத்தை தொடுறான். நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச காரியங்கள் தான். அப்போ அந்த அ அந்த பண்ணியிருக்கும்போது, யோபுட நெலைம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அவரு என்ன பண்றாரு? ஐயோ! சர்வ வல்லவருடைய அம்பு என்னைய தைத்து கொண்டு இருக்கிறதேன்னு சொல்லிட்டு அவன் புலம்புறாரு அவரு. அவருக்கு படுத்துக்கொண்டு அவருக்கு என்ன சொல்றாரு? எப்போ நான் எழுந்திருப்பேன்? தூங்குனா நான் எப்போ எழுந்திருப்பேன்? எப்போ விடியும்னு எனக்கு இருக்குது. என்னால தூங்க முடியலன்னா, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு எடை இல்லாம, அந்த பருக்கள் அவ்ளோ அந்த அ என்னது எலும்புகள் எல்லாம் உள்ளுக்குள்ள நமக்கே நான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அந்த எலும்புல உள்ள மஜ்ஜைகள்ல ஒயிட் செல் டிஸார்டர் ஆகும் பொழுது தான், அது வெளிய வந்து எப்படி காட்டும்னா, பட்டர்ஃப்ளை மார்க்ஸ் மாரி காட்டும். முகத்துலலாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை மார்க்ஸ் வரும். அது என்னன்னு சொன்னேன்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகள் வந்து பாதிக்கப்பட்டுட்டே வரும். அத கவனிக்காம போனா எலும்பு அவ்வளோ நொறுங்கி போயிரும். உடைஞ்சிரும். அப்புறம் அவங்க முடமாக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் படுக்கையில அப்படிதான் வாழ்வாங்க. அது ரொம்ப அது முதல்ல வந்து ஃபெயிலியர் ஆக்குறது வந்து கிட்னிக்கு அப்புறம் என்னது உள்ளுக்குள்ள இருக்க எல்லா அ நல்ல பெஸ்ட்டான ஆர்கன் எல்லாம் அத என்ன செய்ரும்? பாழாக்கிரும். அந்த பாடுகளையும் முதல்ல ஃபிட்ஸ வந்து மகளுக்கு அனுமதிச்சாரு. 2017ல மகளுக்கு இந்த வியாதிய ஆண்டவர் அதாவது அனுமதித்தார். ஆனா சாத்தான் கையில விட்டுக் கொடுக்கல. அ சிவியரான ஒரு பாடுகள்ல நாங்க போனோம். 2017ல முடியெல்லாம் ட்ரை ஆகி, முகமெல்லாம் என்னன்னு சொன்னேன்னா, பட்டர்ஃப்ளை மார்க்ஸு. அது என்னன்னே எங்களுக்கு தெரியல. முகம் அப்படி ஒரு விகாரமாயிற்று. ரெட்டிஷ்ஷா. என்னன்னே தெரியல. 2017ல அ அவளுக்கு ஆண்டவர் குடுத்த அந்த வார்த்தை நீங்கன்னு சொல்லின்னு பார்த்தன்னா, ஆதியாகமம் 12:2. வீட்ல எடுக்கும்போது அதுதான். 1ஆம் தேதி எடுக்கும்போது அதுதான். ஆனா 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, டோட்டலா எல்லாம் மாறிட்டு. பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் அவளுக்கு ஃபுல்லா முடி எல்லாம் செத்த முடி மாரி போச்சு. வாயில வந்து பார்த்தீங்கன்னா, அம் அ இது என்னது? அல்சர் புண்ணு மாரி பெரிய பெரிய புண்ணு, வாமிட்டு. அதாவது சொல்ல முடியாத ஒரு பாதையில நாங்க போறோம். அந்த 6 மாசமா நாங்க பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க கத்தார்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் உட்கார்ந்துருக்கோம். எத்தனையோ டெஸ்ட் எடுக்குறாங்க. என்னன்னே அவங்களால வந்து டயக்னோஸ் பண்ணவே முடியல. அப்புறம் கடைசியா இன்னொரு ஒரு சிஸ்டர் எங்க சபையில அப்ப அவங்க சொன்னாங்க, "சிஸ்டர் நீங்க ஃபியூச்சர் மெடிசின்ல போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஜூலை கடைசில அப்போ இங்கேயும் அந்த டாக்டர்ட்ட போறா. அவர் ஒரே டெஸ்ட்ல இவருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சுட்டாரு. பார்த்தீங்கன்னா, அவள வெளிய சொல்லிட்டு எங்கள்ட்ட சொல்றாரு. அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது ஒயிட் செல் வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆயிரும். இரத்த அணுக்கள அ இரத்த அது என்ன செய்யும்னா, இரத்த அணுக்கள்லாம் ஃபாரின் செல்ன்னு சொல்லிட்டு நெனச்சு, அ அந்த வெள்ளை அணுக்கள் வந்து நல்ல நம்ம ஹெல்த்தியான செல்ல எல்லாம் அது ஸ்பாயில் பண்ண தொடங்கிட்டு இவளுக்கு. உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கு வெளிய தெரியல. அதோட பாதிப்பு தான் இந்த 6 மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல தான் அவ 12த் எக்ஸாம் வந்து நியோஸ்ல எழுதுறாப்ல. ஸ்கிரைப் இல்லாம அதெல்லாம் அது ஒரு ஒரு பாதியில அந்த இடத்துல நாங்க போனோம். அப்படி ஒரு காரியங்கள். அந்த அது வந்து தொட்டது வந்து எங்கன்னா எலும்பு. எலும்ப தொட்டு அது வந்து சரீரத்த பாதிக்குது. முதல்ல வந்து கிட்னிய தான் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் நாங்க உடனே எங்க போறோம்? வேலூருக்கு போறோம். உடனே டிக்கெட் எல்லாம் மாத்துறோம். அதுல வந்து எங்களுக்கு டிக்கெட் செலவு பார்த்தீங்கன்னா, அப்படி 3 மடங்கா டிக்கெட் 4 பேருக்கும் போட்டுட்டு, நேரா நாங்க போறது பார்த்தேன்னு சொன்னேன்னா, சிஎம்சிக்கு தான் நாங்க போறோம். ஏர்போர்ட்லருந்து அப்படியே சிஎம்சிக்கு போறோம்.
போயி அந்த டெஸ்ட் எல்லாமே அப்ப அங்க போய் டாக்டர பார்த்த அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அட்மிஷன் போட சொன்னாங்க. உடனே எங்க வீட்ல இவங்க வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ண போம்போது, ஏன்னா இவருடைய ரிப்போர்ட்ட பார்த்தாங்க. பார்த்தனா அவ்வளோ ஒரு சிவியரான ஒரு பாதையில போயிருக்கோம். அந்த ரிப்போர்ட் எதுவுமே நல்லதா காட்டல. அவங்க உடனே இவளுக்கு வந்து கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நெனச்சாங்களோ என்னமோ தெரியல. நீங்க அட்மிஷன் போட்டுறணும் அப்டின்ட்டாங்க. இவங்க அந்த ஃபில் அப் வந்து ஃபார்ம் பண்ணும்போது என்ன இப்படி நினைக்கிறேன், கர்த்தர் உங்க இதயத்துல நமக்காக பேசியிருக்கிறார். இல்ல நீங்க போய் ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எனக்கு முதல்ல எடுத்து குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் யூரின் டெஸ்ட் போய் எடுத்துட்டு, அடுத்த நாள் எங்களுக்கு அங்க வந்து அப்பாயின்ட்மென்ட்டே குடுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க எங்கள தனியா எங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்த ஆண்டவர் குடுத்தாரு. எங்கள கூப்பிட்டாங்க. போனோம். ஆனா, என் இதயத்துல நமக்கு தெரியும். நம்ம யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நான் ஒரு ஃபிட்ஸ்ல அதோட நம்ம போராடி, மரண பயத்தோடு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்து அடுத்ததுக்கு சரி போல அதுலேருந்து வெளிய வந்துட்டோம்ன்னு பார்த்தோன்னா, 2017ல அடுத்த ஒரு காரியத்த அனுமதிக்கப்படுகிறது. அப்போ நான் கர்த்தர்ட்ட ஒண்ணே ஒண்ணு அவங்க சிஸ்டத்துக்கு முன்னால உட்கார்ந்திருக்காங்க. என் இதயத்துல அப்படி ஒரு பயம். அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கர்த்தர்ட்ட சொன்னேன். கர்த்தாவே என்ன ரிசல்ட் குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க கைய மீறி கண்டிப்பா எதுவும் வராதுப்பா. ஆனாலும் நீர் எது அனுமதிக்கிறீரோ, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன மட்டும் எங்களுக்கு தந்துருங்கப்பா. அப்படின்னு மட்டும் தான் ஒரு சின்ன ஜெபம் தான் நான் சொல்லிட்டு, அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த டாக்டரோட முகத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு உடனே இவளுக்கு கைய குடுத்துட்டு, "ஜெஸ்ஸி காட் பிளெஸ் யூ. உனக்கு ஒண்ணுமே இல்ல." அப்டின்ட்டு அவங்க எங்கள்ட்ட சொல்றாங்க. நான் வந்து கொஞ்சம் வேற மாரி நான் யோசிச்சேன். அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு. பை காட்ஸ் கிரேஸ் அவளுக்கு எதுவுமே கிட்னி எல்லாமே நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அப்படியான ஒரு காரியம். அப்போ அந்த இடத்துல நம்ம அப்போ எதுக்கு இத சொல்றேன்னா, அந்த எலும்பு பாதிப்புங்கிறது முழு சரீரத்தையும் பாதிச்சுரும். எல்லா இன்னர் அதாவது நல்லா ஹெல்தியா இருக்கிற அ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் ஜீவன் இல்லாமலே போயிரும். அதுதான் காரியம். ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷன் ஓட்ட எடுத்து சொரிஞ்சுகிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, பார்க்க வந்த நண்பர்கள் சும்மையா இருந்தாங்களா? அந்த இதுல எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுல உட்கார்ந்துகிட்டு அந்த மனுஷன அ அதாவது நம்ம ஒருத்தங்கள நம்ம பார்க்க போறோம்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய சொல்லி அவங்கள உயிர்ப்பிக்கணுமே தவிர, இதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன இந்த பாதையில நெறைய கற்றுக் குடுத்தார். நெறைய அந்த உபத்திரவத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, வியாதியின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில நமக்கு எதிரமா கற்றுக் குடுக்குறாரு. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிரு. உன்னை எத்தன காரியங்கள் உன்னை காயப்படுத்துது. உன்னை கிளறுச்சுது. அந்த மனுஷர்களுக்கு உனக்கு எத்தன காரியம் நீ நம்பிக்கை இல்லாம நீ போன மனிதர்கள் வார்த்தை கேட்டு. ஆனா நான் உன்ன இத அனுமதிக்கிறேன் என்னன்னா, இந்த பாதையில போறவங்கள நீ உயிர்ப்பிக்கணும். என் வார்த்தைய நீ சொல்லி அவங்கள உயிர்ப்பிக்கணும். அவங்க காயங்கள நீ கட்டணும். நீ கட்டும்போது அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆத்துமாவ நீ என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு நீ வைக்கணும். இது எனக்கு நான் நல்லா அத புரிஞ்சு கொள்ளும்போது, இன்னைக்கு யாருக்கு இந்த வந்தாலும், அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி உயிர்ப்பிக்க பேசி முடிச்சும்போது என்ன சொல்லுவேன்னா, "அவ்ளோ பாரத்தோடு வந்து பேசின அக்கா, எனக்கு இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன்." அப்படின்னு சொல்றது கர்த்தர் வந்து நம்மளை பயன்படுத்துறாரு. அப்ப இந்த பாதை நமக்கு ஏன் சொன்னேன்னா, இன்னொரு ஆத்துமாவ கர்த்தரிடத்துல நம்ம கொண்டு வருவதற்கு, இன்னொரு ஆத்துமாவுடைய காயங்கள் ஆற்றப்படுவதற்கு. உலகம் நெகட்டிவா தான் சொல்லும். ஆனா உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கர்த்தர் உனக்கு இல்லைன்னு சொன்னாரா? கர்த்தர் முடியாதுன்னு உனக்கு சொன்னாரா? இல்ல. மனுஷன் தானே சொல்றான். சொல்ற மனுஷனுக்கே அவன் நிலைமை என்னன்னு தெரியாது. நீ ஏன் அவங்க பேச்ச கேட்கிற? அப்போ இப்படியாக கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறார். அப்போ இவங்க வந்தவங்க எல்லாரும் இந்த மனுஷன அவ்ளோ காயப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? கர்த்தர் என்ன சாட்சி குடுத்தாரு? அவர் வந்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறார்ன்ட்டு கர்த்தர் பரலோக சாட்சி குடுத்திருக்க, அவங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்கலாம் எப்படி தெரியுமா சாட்சி குடுத்தாங்க? நெறைய நான் கொஞ்சம் தான் எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் எடுத்தேன். எப்படி குடுத்தாங்கன்னா, அநியாயக்காரன், கோபக்காரனி, நீ பொறாமக்காரன். அதனால தான் உனக்கு இந்த 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 பிரச்சனை உனக்கு வந்திருக்குது. நீ புத்தி இல்லாத நிர்மூடன். நீ தந்திரக்காரன். நீ திரியாவரக்காரன். நீ எத்தன பேர குத்தி பேசியிருப்பியோ தெரியல. அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. அப்புறம் நீ தேவன மறந்துட்ட. ஜெப தானத்துல நீ குறைச்சுட்ட. அ நீ தேவன மறந்துட்ட. அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நீ மாய்மாலக்காரன். வெளிய நல்லவன் மாரி ஆக்டிங் குடுத்துட்டு, நீ நெறையா நீ அண்டர் கிரவுண்ட்ல நெறையா தப்பு பண்ணியிருப்ப. அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. அடுத்தது என்னதுன்னா,
இப்படி இப்படி பேசுறாங்க. அப்புறம் நீ வாய் தான் உன் வாய் தான் உனக்கு வாய்ச்சாலம் போடுதேன்னு ஒழிய உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதான் நீ இப்படி இருக்கிற. அப்புறம் என்ன சொன்னா, "நீ அக்கிரமம் நெறைய செஞ்சிருப்ப போல. அதனால தான் உனக்கு இப்படி. அப்புறம் என்னது, உனக்கு புத்தியே இல்லாத நீ மனுஷன். நீ துன்மார்க்கன். நீ தேவன அறியாதவன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு. நான் கொஞ்சம் தான் நான் எடுத்தேன். இன்னும் பார்த்தேன்னா, அதாவது இப்படி பேசி, பேசி அந்த அவர வந்து ஏற்கனவே அவர் நொந்து நூலாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர யோசித்து பாருங்க. நம்ம ஒரு பாதையில சாவா, வாழ்வான்னு ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். பார்க்க வந்துட்டு, இதே வார்த்தைய நம்மளே பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா, நாம என்ன எப்படி இருந்திருப்போம்னு யோசித்து பாருங்க. சந்தோஷமா இருந்திருப்போமா? எவ்ளோ அதாவது இப்ப அவருக்கு யோபுக்கு அது அந்த தோல்ல உள்ள வலிய விட, இவங்க குடுத்த ஆத்துமால குடுத்த காயம், வலி அதிகமா இருந்திருக்கும். என்ன ஆண்டவரே! அப்ப அந்த மனுஷன் கூட கொஞ்சம் நொந்து போறாரு. நொந்து போய் அவரு பாவம் அவர் ரொம்ப புலம்பி, அவர் சொல்றாரு, "நீங்கலாம் காரியத்துக்கு உதவாத நீங்கலாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்லி அ அவருக்கு அவர் இதுல என்ன வருதுன்னு சொன்னான்னா, யோபு சொல்றாரு, யோபு 16:5ல சொல்றாரு, அவர் தன்னுடைய சாரி 16:5ல தான் நெனைக்கிறேன். யோபு 16:5. ஆ இல்ல நான் அந்த இடம் எனக்கு எதுல இல்ல அது ஒரு வசனம் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். எப்படி அப்படின்னு சொன்னான்னா, அவரு தன்னை தானே சரி தேற்றிக் கொள்ளலான்னு பார்த்தா கூட, "நான் நீதிமான். நான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட, "என் வாயே என்னைய குற்றப்படுத்துது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத அ அ வேதனையோட அதுல எழுதியிருக்குது. அப்போ இதே போல தான் நம்ம இது மற்றவங்கள காயப்படுத்தும் பொழுது, அவங்க தன்னையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிருவாங்க. அவங்க வெளிய வர முடியாது. அப்போ அப்ப ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர் தன்னையே சபிச்சாரு. ஆனா ஒரு நாளும், ஒரு இடத்துல கூட யோபு இந்த இடத்துல கர்த்தர வந்து சபிச்சாரு. ஏன் என்னது நீ என்னது உனக்கு உமக்கு கண்ணு இருக்கா? காது இருக்கா? மூக்கு இருக்கா? எதுவுமே அவர் கேட்கல. ஒரு இதுல தன்னைய குறிச்சு தான் அவரு நான் ஏன் பிறந்தேன்? அப்படின்னு தன்னைய குறிச்சு பேசினாரு. ஏன்னா, ஒரு அவர் மனிதன். ஒரு தாங்க முடியாத ஒரு எல்லைக்கு மேல போகும்போது அவரு கர்த்தருக்கு தெரியும். இவ்ளோ நான் அனுபவிச்சிருக்காது. எவ்ளோ பாடுகள்ங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் என் தாசன் இந்த இடத்துல பொறுமையா அதெல்லாம் சகித்தானே! அப்ப நமக்கு இது ஒரு முன்மாதிரியாக ஒரு யோபுவ வந்து இதுல எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த பொறுமை நான் அவனே இந்த இடத்துல பொறுமையா இருந்தானா, அப்ப நீயும் உனக்கு அனுமதிக்கிறத நீ பொறுமையா இருக்கணும். அப்ப அவர் அந்த இடத்துல ஏன் பொறுமையா இருந்தாரு? அப்போ அவரு சொல்றாரு ஆ நான் வந்து இத்தன பாடுகள என்னமா சொன்னாரு. நான் வந்து எந்த உத்தமத்த விட்டு நான் விலகவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆ அவர் சொல்றேன். நான் எந்த ஆமா நீர் என்ன கொன்று போட்டாலும் பரவால்ல ஆண்டவரே. 13 யோபு 13, 15ல. நீர் என்ன கொன்று போட்டா கூட பரவால்ல. ஆனா நான் உன் பேர்ல தான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் நம்மளுடைய விசுவாச சோதனையில நம்மளும் யோபுவ போலத்தான். நம்ம ஆண்டவரே நீ கொன்று போட்டாலும் ஆண்டவரே வாழ்வோ, தாவோ தாழ்வோ ஆண்டவரே எதுவா இருந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியக்கூடாது பிரிய மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. அப்போ அவன் சொன்னது அவ்வளோ ஒரு பாருங்க அந்த இடத்துல எவ்வளோ ஒரு காரியம் இவ்வளோ நடந்தா கூட ஆண்டவரே என்னை கொன்னு போட்டா கூட பரவால்ல ஆண்டவரே. நான் உங்கள தான் நம்புறேன் ஆண்டவரே. உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கேன்னு சொன்னா, இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம இத அப்பியாசப்படுத்தணும். அந்த சூழ்நிலையில நம்ம அப்பியாத் அ அ படுத்தக்கூடிய காரியங்கள். பிறகு அவன் இன்னும் சொல்றான். ஆண்டவர் எனக்கு குறிச்சத அ எனக்கு அவர் நிறைவேற்றுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிலேயும் நம்பிக்கை இருக்கிறான். எனக்கு இப்படி ஒரு பாடுகள்ல கொண்டு போறாரு தான். ஆனா, அவர் எனக்குன்னு ஒண்ணு குறித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அதையெல்லாம் அவர் அத நிறைவேற்றுவார். இன்னும் நெறைய எனக்கு பிளெஸ்ஸிங் வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அப்படின்னு அவன் அந்த இடத்துல அவர் அறிக்கை செய்றாரு யோபு. நல்லா யோசித்து பார்த்தன்னா, யோபு மாம்சீகமா இந்த க க இப்படி இந்த வார்த்தை அவர் அறிக்கை செய்திருக்கவே முடியாது. ஆவியானவர் தான் அந்த விசுவாசத்த வர்த்திக்க பண்ணி, இந்த வார்த்தைய சொல்ல வச்சிருக்கிறாரு. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலயும் சில காரியங்கள் நடக்காது, முடியாது.
உனக்கு அவ்வளந்தான். இது சாவுக்கு ஏதுவான வியாதி தான். இது இப்படியா? இந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படிதான் போகும். இது வந்து நீ மார்க்கே எடுக்க மாட்ட. உன்னுடைய பிசினஸ் செழிக்கவே செய்யாது. நீ இப்படி இருந்தா எப்படி? கர்த்தர நம்பி நம்ம நேர்மையா நடக்கும்போது, அப்படிதான் எல்லா காரியங்களும் தெரியும். எல்லாம் வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல நம்ம ஓட முடியாம, நம்ம இப்படிதான் நம்ம போகும்போது, உலகம் நம்மளை பார்த்து கை கொட்டும், கேலி செய்யும், எல்லாம் நடக்கும். ஆனா, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள பிசாசால தடுக்க முடியாது. இங்க யோபு சொன்னாரு. அத கண்டிப்பா அவர் சுதந்தரித்துக் கொண்டார். யோபு 42ஆம் அதிகாரத்துல தேவன் அவர் வாயைக் கொண்டு அறிக்கை செய்த அதே ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் அந்த இடத்துல சுதந்தரிக்கும்படி செய்தார். இன்னொன்னு என்னன்னு பார்த்தன்னா, அவர் என்ன சொல்றான்னு சொன்னோம்னா, ஆ யோபு 19:25ல என்னன்னு பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு, நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திருதயங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவர் என்னன்னா, இத்தன பாடுகள், பிரச்சனைகள ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்க விட்டு கொடுத்திருந்தா கூட, அவன் வந்து அந்த இடத்துல என்னன்னா, இந்த தோல்லாம் அழுகி கூட போகட்டும். என்னமும் போகட்டும். ஆனா நான் என் மீட்பர நான் உயிரோடு இருக்கிறார். நான் அவர பார்ப்பேன். அதுதான் அந்த நித்திய ஜீவன். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போவேன். அவர நான் பார்ப்பேன். அதனால அதனால இந்த அவன் சரீரத்துல வந்த காரியங்கள் அதுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல இந்த பாடுகள். அதனால அவன் என்ன பண்றான்னு சொன்னனா, அ இதை எல்லாத்தையும் பொறுமையோடு அவர் சகித்துக் கொண்டார். அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களுக்குள்ளாக நம்ம போகும்பொழுது, பொறுமையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வருது. நம்ம தீமைக்கு தீமை செஞ்சுட்டோம்னா, நம்ம நம்ம அத பாதிக்கவே பாதிக்காது. ஆமா நம்ம கர்த்தருக்கு பயந்து, "ஓ! நம்ம இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இவங்களுக்கு இத நல்லது செய்வோம். அல்லது இத அவங்களுக்கு விட்டு குடுத்துருவோம்." அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணிட்டு, கடைசியா நமக்கே வினையா வந்து நமக்கு விரோதமா வாய்கள் பேசம்போது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? பேசிறோம். நமக்கு நம்ம நீதிக்காக, "நான் அப்படிலாம் பண்ணுனேன், இப்படி சொல்றாங்களே" அப்படின்னு நம்ம பேசிறோம். ஆனா கர்த்தர் அத சொல்றாரு, "நீ சொல்றது தப்பு. நீ சகிக்க மாட்றிய. பொறுத்திரு" அப்படிங்கிறாரு. அவருக்காக நம்ம காத்திருக்கும்போது, பொறுத்திருக்கும்போது, நம்ம ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். இப்ப இதுல நம்ம எல்லாவற்றையும் அவர் நன்மை செய்து அதுல தான் அதாவது பேதுருல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 1 பேதுருல நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அந்த 1 பேதுருல இந்த காரியங்கள ரொம்ப நல்லாவே அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2 19ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு அவரு சொல்றாரு, "நீ அநியாயமா பாடுபட்டு உபத்திரவத்த நீ பொறுமையா சகிச்சா, அதுதான் எனக்கு பிரீதியா இருக்கும்." நீ வந்து தப்பு பண்ணிட்டு நீ பாடுபடுற. நீ வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பாடுபடுற. இல்லாட்டினா நீ வந்து அ அவங்க கூட போராடி எல்லாரையும் மாரி எனக்கும், எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு, அதனால பிரச்சனை வந்து, அதுல நீ அவங்களால நீ பாதிக்கப்படும்போது, அது எனக்கு பிரீதியே கிடையாது. ஆனா நீ நன்மை செய்து அந்த இடத்துல நீ விட்டுக் கொடுத்தால், உனக்கு நன்மை செய்தாங்களா? அவங்களுக்கு நீ நல்லது செய்யும் பொழுது, அந்த நபர் உனக்கு விரோதமா பேசுறாங்களா? அந்த இடத்துல நீ அவங்கள மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்றியா? சகிக்கிறியா? அது எனக்கு பிரீதி அப்படிங்கிறாரு. அதாவது அநியாயமா பாடுபட்டு உபத்திரத்தை சகிக்கிறது, பொறுமையோடு சகிக்கிறது பிரீதியா இருக்கிறது. அதேபோல நன்மை செய்து பாடுபடும் பொழுது அவருக்கு பிரீதியா இருக்கிறது. நாம இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். நீ இதுக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற நானும் கிறிஸ்துவும் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவும் அதே போல தான். அவரு அ இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவரு நல்லவரும், நன்மை செய்கிறவருமாக தான் சுற்றித் திரிந்தார். எவ்வளவு வேணா அவர்ட்ட இருள் கிடையாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நாம் தேவனுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி நமக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நம்ம தேவ சாயலாய் நம்ம மாறும்படியாக தேவ சாயலாகி அவர் நமக்காக பாவச் சாயலானார். அவர்ட்ட ஒரு எள்ளளவு இருள் கிடையாது. பாவம் கிடையாது. அவருக்கு பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தெய்வத்துக்கு நம்ம பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல எல்லாம் அவருடைய பாடுகள குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது,
பிலாத்தே பாக்குறாரு, இவன்ட்ட ஒரு குற்றமே இல்லையேங்கிறது பிலாத்து வந்து அறிக்கை செய்றாரு. அப்படி இருக்கும்போது, அப்ப அந்த இடத்துல ஜனங்கள் அவருக்கு விரோதமாக நியாய சாஸ்திரிகள் எல்லாருமே என்ன வேதபாரகர்களா தூண்டி விடுறாங்க. நன்மை பெற்ற ஜனங்களாலேயே அவரு வந்து தூண்டி விடுற இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்போ அது எவ்வளோ ஒரு வேதனையான காரியமா இருந்திருக்கும். அப்போ பார்ப்பாரு எல்லாரையும். உனக்கு உன்னுடைய பிள்ளைக்கு நான் இந்த சுகத்த அவர் பார்த்திருப்பார் இல்லையா? அந்த ஜனங்களே பார்த்திருப்பாங்க. நம்ம இவர்ட்ட இருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டோமே! ஆனா அந்த இடத்துல பிசாசு அந்த கண்களெல்லாம் மறைச்சு, இதயத்த கடினமாக்கி அவருக்கு விரோதமா பேச வச்சாங்க. அவர பரிகாசம் பண்ணுனாங்க. "இவன் தேவனுடைய குமாரனா? இறங்கி வா பார்ப்போம்." எப்படி ஒரு நிந்த, அவமானம் இன்னைக்கு நமக்கு அதே மாரி உண்டு. சபைக்கு போறாங்களாம், பைபிள் படிக்கிறாங்களாம், ஆண்டவர தான் நம்புறாங்களா? நீங்க அவர தான் நம்புறீங்க. எங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு நடக்கல? சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்குது. அப்ப அந்த இடத்துல பொறுமைய இழந்து நம்ம டப்புன்னு ஏதாவது பேசினா முடிஞ்சு போச்சு கத. அப்போ அப்ப நம்ம இந்த இடத்துல இயேசுவ நம்ம கண் முன்னால கொண்டு வரணும். யோபுவ நம்ம கண் முன்னால கொண்டு வந்து, அப்ப எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவ நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இந்த நாட்கள் அதுதான். நம்ம படபட படபடன்னு வந்துரும். அதாவது சகிப்புத்தன்மை இல்லாம நிதானத்த இழந்து போகிற அந்த காரியத்துல நான் பொறுமைய கற்றுக்கொள்ளணும்னா, இயேசுவின் சிலுவை பாடு. அந்த இடத்துல அவர் எப்படி அந்த இடத்த மேற்கொண்டார்? அ ஏன் அந்த இடத்த அவரு எல்லாத்தையும் ஏன் சகித்தார்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1 பேதுரு அதிலேயே பாருங்க 22, 23ல அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் சொல்லலையாம். பாடுபடும்போது பயமுறுத்தலையாம். மனுஷன் என்ன செய்வான்? ஒருத்தன் ஒருத்தன் பாடுபடுத்தும்போது என்ன சொல்லுவான்? "இரு நான் வெளிய வந்து உன்னைய பார்த்துக்கிறேன். நீ என்ன இப்படியா பண்ற? நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவர் ஒண்ணு கூட சொல்லல. பாடுபடும்போது முறுமுறுக்கல. நியாயமாய் தீர்ப்பு செய்றவருக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். நியாயமா அவர் சத்திய தெய்வம். அவர்ட்ட தான் பட்சபாதம் கிடையாது. அவருக்கு 2 மனிதனுடைய வழக்குக்கு காரணம் எல்லாம் தெரியும். அப்ப அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும்ன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அவர் அமைதியா இருந்துட்டார். அந்த இடத்துல என்ன சொன்னாருதான்? இவர்கள் அறியாமல் செய்றார் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அப்ப நம்மளும் இந்த காரியத்த வாழ்க்கையில நம்ம எத பழகுறதுக்கு அபியாசப்படுத்தி ஆவியானவர் இப்படி நான் நடந்து கொள்ள எனக்கு பலன தாங்க. இத நம்ம வாஞ்சிக்கும்போது கண்டிப்பா நமக்கு அவரு உதவி செய்றாரு. அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல தாங்க ஆண்டவரே, பொறுமைய தாங்க ஆண்டவரே. நான் இத சகிக்கிறக்கு எனக்கு பலன கொடுங்க கர்த்தாவே. அப்படி நாம கேட்டா கண்டிப்பா அந்த காரியத்த நமக்கு தேவன் தருகிறார். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னன்னா, கிறிஸ்தவனா 16ஆம் வசனத்துல பாருங்க. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இது உலகம் எங்குமே ஒரு மனுஷன் கிறிஸ்தவன்கிறக்காக இன்னைக்கு எத்தன பாடுகள். எத்தன அவங்க பாட்டுல ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. புடிச்சு வச்சு அடிக்கிறாங்க. அவனத்தை தூக்கி போடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அம் நம்மளும் மாம்ச பிரகாரமா நீ அடிக்கிறியா? நானும் அடிப்பேன். நீயும் செய்றியா? நானும் அப்படி பண்ணுனோம்னா நம்ம சாட்சியங்க இழந்து போயிரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு. ஆனா அந்த இடத்த துன்புறுத்தினா கூட தேவ மனிதர்கள் அத பொறுமையோடு சகிக்கிறக்கு ஆவியானவர் அந்த கிருபைகள நல்லா குடுத்திருக்கிறாரு. கர்த்தர நம்ம ஸ்தோத்தரிப்போம். அப்போ இதே போலதான் நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, இன்னைக்கு நம்ம ஒரு 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 பாரம்பரியத்த நம்மள ஆண்டு தூக்கியிருப்பாரு. நம்ம வேதத்த வாசிச்சுட்டு, நான் இல்ல இந்த இடத்துல நாங்க இந்த மாரிலாம் செய்ய மாட்டோம். நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு விரோதமா பேசுற கூட காரியங்கள் நெறைய இருக்குது. ஆனா அந்த இடத்துல நமக்கு கோவம் வந்து என்னது அ நான் நம்ம கரெக்ட்டா தான பண்றோம். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? இப்படி சொல்றீங்க? அப்படி நம்ம படபடன்னு பேசுனா முடிஞ்சு போச்சு கத. அந்த இடத்துல ஓகே நான் அது கர்த்தருக்காக இந்த காரியத்த நான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், சகிக்கிறேன். அவங்க சொன்னா அவங்க சொல்லட்டும். ஆண்டவரே இவங்கள மன்னிங்க ஆண்டவரே, இவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, இவங்க ஆவிக்குரிய கண்கள திறந்து கொடுங்க ஆண்டவரே. இப்ப இப்படி சொல்றதுக்கு இந்த ப்ராசஸ்ல தான் கொண்டு போறாரு நம்மளைய. அப்போ நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ரோதமா எழும்புகிறவர்கள்லாம் ஆண்டு பக்கமா வந்துட்டானா, அங்க சண்டைக்கு காரியமே இல்லையே. நம்மள கூட்டி குறை சொல்றதுக்கு முடியாதே. அப்போ நமக்கு ஒருத்தவங்க நமக்கு எதிரா நிற்கிறாங்களா, அந்த இடத்துல பொறுத்து, ஆண்டவரே இந்த நபர் இப்படி நடந்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா இவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள திறந்து கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்புனால இவங்கள நிரப்பிருங்கப்பா. வேதத்தின் மகத்துவங்களுக்கு நேராக இவங்க இதயத்தை திருப்பிருங்கப்பா.
உம்மோடு நிறைய நேரம் செலவிடணும். இப்படி நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கிருங்களேன். அப்ப அவங்க ஆண்டவர அறிய அறிய அவங்க ஒரு நல்ல மனுஷனா மாறிருவாங்க. நம்ம கூட போராட மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் பிசாசு சொல்லும், "நீ போராடு. பழிக்கு பழி வாங்கு." அவங்க 1 சொன்னா, "நீ 2 சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த இடத்துல நம்ம மேற்கொண்டோம்னு சொன்னோம்னா, பொறுமையோட இருந்து இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றி, அந்த இடத்த ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லிட்டோம்னா, நம்ம இருதயம் சமாதானம் ஆகுறத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். அப்போ தேவன் நம்ம இப்படி வாழணுங்கிறக்கு நம்மள இப்படி வாழ்ந்து நித்தியத்த சுதந்திரிக்கணுங்கிறதுக்காகத்தான், நமக்கு நம்மள இந்த உலகத்துல சில உபத்திரவத்தின் பாதையில, சில பாடுகளின் மத்தியில, நம்மளை வந்து அவர் உருவாக்குகிறதற்கு, அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்காகத்தான், அ நமக்கு இப்படிப்பட்ட சில காரியங்கள நமக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறாரு. வேற ஒரு காரியமா நமக்கு இல்ல. அப்போ அது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1ல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, நம்ம 4ஆம் வசனத்துல, நம்ம ஒண்ணுலயும் குறைவு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளை எல்லா காரியத்திலயும் ஆவிக்குரிய கனிகள்ல அவ எப்படி இருக்கணும்? அ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவ ஒரு சாட்சியுள்ள பிள்ளையா இருக்கணும். அவ குடும்பத்தில சாட்சிய காத்துக்கொள்ளணும். குடும்பங்கள் மத்தியில, அவ இருக்கிற இடத்துல, அ சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில, அவ போற சபையில, அப்ப அவ வந்து ஒரு குறை நம்ம ஒரு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம ஒரு குறைவும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், நம்ம பூரணராய் இருக்கிறதுக்காக, எல்லாவற்றிலும் ஒரு இடத்துல கூட ஒரு குறை இல்லாம பெர்ஃபெக்ட்டா அப்படி இருக்கிறதுக்காக, அந்த பொறுமை வந்து நமக்குள்ள பூரண கிரியை செய்யணுமா. பொறுமை நமக்குள்ள இருந்தா தான், பொறுமைய நம்ம காத்து கொண்டா தான், நம்ம ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில நம்ம வளர முடியும். எல்லாத்துலயும் நம்ம விசுவாசத்துல ஒரு பூரணத்த நம்ம பார்க்க முடியும். பொறுமையோடு இருந்து நெறைய நேரம் பிசாசு என்ன சொல்லுவான், ஒரு திருமண காரியமா இருக்கலாம். இன்னைக்கே பதில் சொல்லுங்க. இன்னைக்கே சொல்லிருங்க. அது நல்ல இடம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெருக்குவாங்க. அப்படி நெருக்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கிறணும், இது பிசாசின் தந்திரம். நம்மள எங்கேயோ கொண்டு வலையில கொண்டு சிக்க வைக்கிறான். அப்ப நம்ம அந்த இடத்துல நிதானமா நிக்கணும். நின்னு கர்த்தாவே இருங்க. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு, இது ஆண்டு சித்தமானா கன்டின்யூ பண்றோம். அப்படி நம்ம சொல்ல தொடங்கிரணும். அதே போல ஒரு பிசினஸா இருக்கட்டும். நெருக்குவாங்க. பார்ட்னரா இவங்களும் சேர்ந்து நான் வந்து உங்கள இது பண்றேன்ட்டு. அப்போ அந்த எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு இடத்துல நிதானிக்க தொடங்கணும். அப்ப இந்த கர்த்தர் எல்லாருமே இன்னைக்கு கற்றுக் குடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கர்த்தர மாத்திரம் நம்பி ஒரு சின்ன ஜெபம். கர்த்தாவே இந்த காரியம் உமக்கு சித்தமா இருந்தா இத கன்டின்யூ பண்ணுங்க. உங்க சித்தம் இல்லாத காரியம் எங்களுக்கு வேண்டாம். அப்ப நம்ம இருதயத்துக்கு ஒரு சமாதானத்த தருவாரு ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் கண்டிப்பா நம்மளைய அதான் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்ம அடங்கி இருங்கிறாரு. நம்ம அந்த பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து, அவர் நம்மள வழி நடத்துற பாதையில நம்ம போகும்பொழுது நெறைய கண்ணீர் இருக்குது, வேதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன நமக்கு ஒரு தைரியம் இருக்கும்னா, நான் அவர நம்பி போயிட்டு இருக்கேன். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்பட்டு அவர் என்ன நடத்துற பாதையில நான் போயிட்டு இருக்கேன். அப்போ என்ன நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுன்னா, அவர் எனக்காக குறித்தத நான் சுதந்தரிப்பேன். ஆசீர்வாதங்கள சுதந்தரிப்பேன். இம்மையிலே சுதந்திரிப்பேன். நித்தியத்திலே நான் சுதந்திரிப்பேங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு தருவதற்காகத்தான், தெய்வம் நம்மளைய சில பாதைகளில நடக்க விட்டு, நமக்கு விசுவாசத்த கற்றுத் தர்றாரு. தெய்வ பக்திய கற்றுக் கொடுக்கிறாரு. நீதிய கற்றுக் கொடுக்கிறாரு. பொறுமைய சார்ந்த குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அன்ப நமக்கு தந்து, "உன்னை பகைக்கிறவர்களை நீ அன்பு செய்ய பழகு." அப்படி நம்ம அன்பு செய்ய பழகிட்டோம்னா, நமக்கு யாருமே சத்துருவா இருக்க மாட்டாங்க. அப்போ இதுல நம்ம வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது. ஆனா, இத பழகும்போது அது நல்ல பிளெஸ்ஸிங்கா இருக்குது. அப்ப இத நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த நம்ம தொடங்குவோம். அப்போ அப்ப நம்ம இதெல்லாம் அந்த சோதனையெல்லாம் நம்ம சகிக்கும் பொழுது, தேவன் நமக்கு இதுதான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்த நமக்கு தராராம். இப்ப நம்ம ஒரு உலகத்துல ஒரு காரியத்துல நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்தாங்க. ஸ்கூல்லயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்னா, அத்தன பேர் காண ஒரு பொருள இத குடுக்கும் பொழுது, அது எவ்வளோ ஒரு பெருமையா இருக்குது. அதே போல பரலோகம், பரிசுத்த தெய்வத்தின் கண்களுக்கு முன்பாக நம்மள யோபுக்கு கொடுத்த சாட்சியைப் போல தாவீதுக்கு கொடுத்த சாட்சியைப் போல, ஆபிரகாமுக்கு கொடுத்த சாட்சியைப் போல, ஏனோக்குக்கு கொடுத்த சாட்சியைப் போல, நமக்கும் நோவாக்கு கொடுத்த சாட்சியைப் போல, அந்த சாட்சிய நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, அவரும் எல்லாருக்கும் முன்பாக அந்த ஜீவ கிரீடத்த நம்ம தலையில சூடும் பொழுது, அது எவ்வளோ ஒரு பாக்கியம். அப்படி அப்படி இருக்கும்போது, இந்த உலகத்துல நமக்கு வேண்டிய குணாதிசயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த ஜீவ கிரீடத்த நமக்கு அவர் தருகிறாரு. அப்போ பிசாசு எப்படின்னா, நெறைய காரியத்துல நம்மோட சுய இச்சையினால தான் நம்ம நெறைய நேரம் பாவத்துல போய் விழுந்துரும். ஏதோ ஒரு கண்ணில போய் விழுந்துரும்.
அப்போ தேவன் அந்த கண்ணில விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலையில ஜெபத்துல சங்கீதம் 143 எடுத்து பாருங்க. சங்கீதம் 143 இது ஒரு ஜெபமா நம்ம ஒவ்வொரு நாளும் அத அ சொல்ல வேண்டும். சங்கீதம் 143 8லிருந்து 12 வரை. இந்த ஜெபத்த நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம வந்து அதேபோல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அந்த ஜெபமும். அப்போ நம்முடைய சோதனைக்கும், கண்ணிகளுக்கும் தேவன் நம்மளை தப்புவித்து, அன்னன்னைக்கு பிசாசு நமக்கு என்னென்ன ட்ராப் வச்சிருக்கானோ, அதை எல்லாம் நமக்கு காட்டிருவாரு. அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி ஞானமா நடக்கலாம்? ஒரு மனுஷன் நம்ம கூட பேசும்போது, இவங்க என்ன நோக்கத்தோட நம்ம கூட பேசுறாங்க? எல்லாத்தையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம அந்த சோதனைய பிசாசு கொண்டு வருகிற சோதனை மரணத்துக்கு ஏதுவாக நடக்கும். தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனை 1 பேதுரு 1:7 அதிகாரத்துல நமக்காக வைத்திருக்கிற மாசற்றதும், குற்றமற்றதும், வாடாதுமாகிய அந்த நித்திய ஜீவன நம்ம சுதந்திரிக்க, அந்த நம்பிக்கைய நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம்மள அவர் என்ன செய்றாரு? அதிலேயே எழுதியிருக்கு பாருங்க. நீ 1 பேதுரு 1 அதிகாரத்துல ஆவியானவரே நம்ம பலப்படுத்துறதுக்கு எழுதியிருக்கிறாரு. 6வது வசனத்துல பாருங்க. 5ல பாருங்க கடைசி வசனம். நான் 4வது வசனத்த இப்ப சொன்னேன். அழியாததும், மாசற்றதும் சொன்னேன் இல்லையா? 5ல குடுத்திருக்குது. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எது? நித்திய ஜீவன். அப்போ அந்த ஜீவன சுதந்திரிக்கணும்னா, சும்மா ஈஸியாலாம் போயி டப்புன்னுலாம் எடுக்க முடியாது. உலகத்திலேயே நாம ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா, நமக்கு அத்தன டெஸ்ட் இருக்குது. ஸ்கூல்ல வந்து படிச்சு, நம்ம எத்தனையோ இன்டர்வியூ அதுல நம்ம நல்ல பெஸ்ட்டா வந்தா தான் அந்த வேலையே எது குடுப்பான்னா, பரலோகங்கிறது அது ஒருவரும் நுழைய முடியாத ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளைய அ அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலகத்துல நம்ம பலவீனர்கள். நெறைய நம்ம தவறுகள் செய்யக்கூடிய அந்த சோ இருக்குது. சின்ன சின்ன கடமை அப்ப அதுலேருந்து நம்ம வெளிய கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் 6வது வசனத்த பாருங்களேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆகா! எனக்கு என்னது? ஆமா எனக்கு பரலோகத்துல எனக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோமாம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அந்த சுதந்திரத்த நீங்க அனுமதிக்கிறதுக்கு துன்பப்பட வேண்டியது கண்டிப்பா அவசியம்ங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு பவுல பார்த்து பவுல் வந்து திமோத்திட்ட சொல்வார் இல்லையா? உலகம் வந்து நம்ம பிள்ளைகள நம்ம எப்படி நம்ம பிளெஸ் பண்ணுவோம்? நீ நல்லா சந்தோஷமா இரு, அ ஆசீர்வாதமா இரு, நல்லா பலுகி பெருகு, நல்ல சுகபல ஜீவனத்த அப்படிதான் நம்ம உலகம் உலகத்த எல்லாருமே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா பவுல் வந்து தீமோத்தேவ வாழ்த்திருப்பாரு. என்னதுன்னா, "நீ சுவிசேஷத்துக்காக நீ கிருபையில பலப்படு, சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதுதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய பிள்ளைக்கு குடுக்கிற பிளெஸ்ஸிங். அப்போ அப்போ இது ஏன் சொல்றேன்னா, திமோத்தி மேல வந்து அவருக்கு பிரியம் இல்லாததுனால, நீ வந்து இப்படிதான் துன்பத்த அனுபவிக்கணும் இல்ல. இல்ல திமோத்தி வந்து நித்திய ஜீவன பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகத்தினால தான் அவர் அப்படி சொல்றாரு. இதே போல தான் நம்மளும் அ பாடுகள நம்ம சந்தோஷமா அத சகித்து ஓடணும். ஓடுறதுக்கு தேவன் கண்டிப்பா நமக்கு பலன் தர்றாரு. அவர நம்பும்போது அதே நேரத்துல நம்மள்ட்ட சில ஆத்துமாக்கள கொண்டு வராரு. அவங்களுக்கு நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி, அவங்களையும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி, இந்த பாடுகள நீ நம்ம சகிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். நீ சோர்ந்து போயிறக்கூடாது. அம் ஏன்னா டவுட் வந்துருது. நான் ஏற்றுக்கொண்டது சரியா? தப்பா? ஏன்? அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் விளங்க பண்ணி, இந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம துன்பத்த அனுபவிக்கிறது அவசியம். இந்த ஏன்னா, நம்முடைய விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்படும். நம்ம சுத்த பொன்னாக விளங்க பண்ணணும்னா, அது சோதிக்கப்படும். ஏன்னா, தங்கத்த மண்ணுலருந்து எடுக்கும் பொழுது, அது எப்படி இருக்குமா, மண்ணோடு கலந்து அது ஒரு பளபளன்னு இல்லாம இருக்குமாம். அப்ப இந்த அந்த பொற்கொல்லன் என்ன பண்ணுவாராம், தீயில அந்த தங்கத்த காட்டி, அத வந்து அ சுத்திகரிக்கும் பொழுது அவருடைய முகம் வந்து அதுல தெரியிற வரைக்கும், அந்த தங்கத்த என்ன செய்வாராம், மண்லருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்த அக்கினில போட்டு புடமிடும் பொழுது, அது எப்போ வந்து அது நல்லா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எப்போ தெரியும்னா, அந்த பொற்கொல்லனுடைய முக சாயல் வந்து அந்த தங்கம் இருக்குல்ல, அதுல வந்து பளபளன்னு தெரியும் பொழுது தான், ஓ! இது நல்லா சுத்திகரிக்கப்பட்டுட்டு, இதுல எந்த மண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது தான், அ அவர் வந்து மற்ற காரியத்துக்கு அத பயன்படுத்துவதற்கு அத அ அனுமதிக்கப்படுகிறது. அதே போல தான் நம்ம மண்ணான மனுஷன், மண்ணுக்குரிய முதலாம் ஆதாம் வந்து மண்ணினால எடுக்கப்பட்டு,
அந்த மண்ணின் சாயல், அந்த வஞ்சிக்கப்பட்டதுனால அவனுக்குள்ள வந்த மண்ணின் சாயல் இன்னைக்கு நமக்குள்ள ஒட்டிட்டு இருக்குது. இந்த மண்ணின் சாயல நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறக்காகத்தான், அங்க யோபுவும் இதே வார்த்தைய சொல்லுவாரு. அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொல்றாரு. அதே போல இந்த மண்ணான, மாம்சமான கிரியைகள், காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறது. அப்ப தெய்வம் பார்க்கிறார். இத நம்மள்ட்ட இருந்து வெளிய எடுக்கணும்னா, நம்மளையே சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கிற ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு? வலிக்குது. தங்கத்த தீயில போட்டு சுட்டு எடுக்கும்போது தங்கத்துக்கு வாய் இருந்தா அழுதுருக்கும். அதே போல தான். அப்போ நம்ம அவருடைய சாயலா மாறுற வரைக்கும், நம்மளைய இந்த ப்ராசஸ்ல கொண்டு போவார். கண்ண மூடுற வரைக்கும் நமக்கு இந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஆனா தனியா இல்ல. நம்மளை கரம் பிடித்து அத ஓவர் கம் பண்ண வைக்கிறக்கு பரிசுத்த ஆவியானவர நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம அவ அவ் அத அவருடைய வழிநடத்துதலோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாம தேடி, அவருடைய சமூகத்திலிருந்து அந்த நாளுக்குள்ள ஆவிக்குரிய பலன பெற்று தெய்வம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, வேதத்துல எத நமக்கு கட்டளையா தந்திருக்கிறாரோ, அத நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது, கண்டிப்பா நம்ம ஒரு ஜெயஜீவிய வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஆனா, அத ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த காரியத்துல பிசாசு எங்க இவ அசைக்கப்பட மாட்டாளான்னு பார்த்துட்டு இருப்பான். தெய்வம் என் பிள்ளை இருந்து இந்த விசுவாசத்த உறுதியா இருந்து இத சுதந்திரிக்கணும்னு அவர் வலது பக்கத்துல நிப்பாரு. ஆனா, நம்ம யார்ட்ட நம்மளைய சரண்டர் பண்றோமோ, அவங்க அவங்க வந்து நம்மளைய அதற்கு ஏத்தாப்புல நமக்கு பலன்கள் விளைவுகள் இருக்கும். அதனால தான் 1 பேதுரு 4:19 இருக்குது. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். இதுதான் பெரிய சொல்யூஷன். நம்ம பாடு அனுபவிக்கிறோமா? ஆனா தேவ சித்தத்தின்படி அந்த பாடு எனக்கு இருக்குதா? இந்த காரியங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா? நான் நன்மை செய்கிறவர்களாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக கடைசி இத்தன வார்த்தைகள விட்டு அவன காயப்படுத்தி, அவன ஆத்துமாவ ரணமாக்கி, இப்படிப்பட்டவங்களுக்காக அவர் என்ன செய்றாரு? வேண்டுதல் செய்த பொழுது நன்மை செய்றார். தேவனிடத்துல அவங்களுக்காக வேண்டிக் கொள்றார். வேண்டுதல் செய்த பொழுது தேவன் யோபுனுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி, அவன் இழந்து போனதை எல்லாம் தேவன் 2 திருப்பி கொடுக்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும். இதெல்லாம் ஏன் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த பாடுகள் உலகத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டு. நீங்க இதை பார்த்து நீங்க இப்படி இருந்துக்கிருங்க பிள்ளைங்களா அப்படின்னு நம்மள்ட்ட பார்த்து அவர் சொல்றார். அப்போ நன்மை செய்கிறவர்களாக நம்ம ஆத்துமாவ நம்முடைய உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தா. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர்ட்ட ஆண்டவரே இப்படி இருக்கு ஆண்டவரே! எனக்கு இதுல முடியல ஆண்டவரே! எனக்கு கோவமா வருது, பேசிறலான்னு வருது. ஆனா ஆண்டவரே எனக்கு பொறுமைய குடுங்க. நான் உன் பிள்ளையா இருக்கணும். நான் உங்கள துக்கப்படுத்திறக் கூடாது ஆண்டவரே! எனக்கு இந்த இடத்துல பொறுமைய குடுங்க ஆண்டவரே! சகிப்புத்தன்மைய குடுங்க ஆண்டவரே! அவங்கள நான் அன்பு செய்யக்கூடிய அந்த கிருபைகள கொடுத்துருங்க ஆண்டவரே! அப்படி நம்ம கேட்கும் பொழுது, கண்டிப்பா தேவன் நமக்கு பதில் செய்றார். நம்ம அந்த இடத்துல அவருடைய சமூகத்துல போயி, நம்ம எல்லாத்தையும் தெரியப்படுத்தி, அவர்ட்ட போகணுங்கிறது தான் தெய்வத்தினுடைய விருப்பம், சித்தம். அ அப்போ இது எல்லாமே அ நம்ம அன்னைக்கு இந்த ஆதாரம் எல்லாமே முடிஞ்சுது அதுல. அப்ப நமக்கு பொறுமை வேணும்னா, சாந்தமும், பொறுமையும் சேர்ந்து சேர்ந்து தான் வருது. அதுதான் பேதுரு சொல்வார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துல கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சாந்தமும், மனத்தாழ்மையும் தாங்க ஆண்டவரே. எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் கிடையாது. ஆனா, இப்போ ஆண்டவர் என்னைய ரொம்ப உணர்த்துறார். இன்னைக்கு என் வருகை இருக்கும்னா, உன்ட்ட இதெல்லாம் இருக்கா? இருக்கும். சொல்லணும்னா ஒரு 1 மாசம் முன்னாடி நான் ரொம்ப பயந்து எனக்கு பயமாயிட்டு. ஆண்டவரே! யோசு பிறகு என்னைய சுத்திக்க ஆண்டவரே! நான் என்னைய விட்டுக் குடுக்குறேன் ஆண்டவரே! இந்த இடத்துல நான் சரிப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே! எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சில நேரத்துல என்ன செய்றோம், நம்ம எல்லாம் கரெக்ட் நெனைக்கிறோம். ஆனா கொஞ்சம் ஆவியானவர் உணர்த்தி நம்மள ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டும்போது, ஆமா நம்ம இப்படி இல்லையே! நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம எப்படி நெனச்சுக்கிறோம். நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் நடக்குது. நம்ம எல்லாம் பண்றோம், நல்லது சொல்றோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம அடி வாங்குறோம். நம்ம அவருக்கு பிரியம் இல்லாம நம்ம சுயத்துக்கும்படியாக போராடுற காரியம் நெறைய காட்டுறாரு. அப்போ இதை எல்லாம் நம்ம விட்டு குடுத்து, நம்ம அ ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் நான் இந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொள்றது கரெக்ட்டா? சரியா? நான் சரியா செஞ்சுட்டு ஆண்டது நான் அவருக்கு நான் சந்தோஷத்த குடுத்துருக்கிறேனா? இப்படி நம்ம சிந்திக்கும்போது, யோசிக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்த நம்ம வெற்றி பெற தேவன் உதவி செய்றார். நம்ம பலத்துல இல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். அவரையே சார்ந்து கொண்டு இந்த ஓட்டத்த நமக்காக அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளும் நம்ம பிள்ளைகள், சந்ததிகள், தலைமுறைகள் ஓடி
நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சு ராஜ்யத்த, நித்திய ஜீவன, நித்திய பலன்கள நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கர்த்தர் தாமே இயேசுவின் நாமத்தில நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். அல்லேலூயா.